இந்த பதிவு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப சிறப்பானதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் இழந்துட்டேனோ அப்படின்னு நினைக்கிறோமே. நீங்கள் இழந்தது உண்மையா? அப்போ நீங்கள் இழந்ததை மீண்டும் பெற முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய சங்கடமான கேள்விக்கு ஒரு இனிப்பான பதில் காத்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா விதி உங்கள் வாழ்க்கையை எடுத்து உங்களை பைத்தியக்காரத்தனமான மனுஷனாக மாற்றி மற்றவங்க மத்தியில் மதிப்பு இல்லாதவர்களாக செய்ய வச்சிடும். ஜாக்கிரதை. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நில்லுங்க. நீங்கள் நிற்கிற இடத்துலையே கடவுள் உங்களை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு போவார். இந்த ஸ்டேட்டஸ் வச்சு மற்றவங்கள வெறுப்பேற்றுறதுலாம் வேண்டாம். என்ன செய்யப்படணுமோ அதை கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்குன்னு சில எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க. இதை எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. அதை எல்லாத்தையும் மாற்றி செயலில் கவனத்தை வைங்க. வாழ்க்கை சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும். காலத்தை வீணாக்குறவன் கண்டிப்பாக சொல்கிறேன், அவனை விட பாவி உலகத்தில் யாருமே இல்லை. காலம் பொன் போன்றது, காலம் உயிர் போன்றது. சரியா? இதை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முயற்சிகள் செய்து வாழ்க்கையில் வாழ்பவர்களே மிகப்பெரிய ஒரு இடத்துல கடவுள் வச்சு அழகு பார்ப்பார். வெற்றி நிச்சயம். சாயின் சத்தியம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம உறவுகள் கோபந்தான் இருந்துச்சு, ஆனால் அந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் கோபம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்கள் மூலமாக தான் சாய்ப்பா என்கிட்ட பேசுகிறாரு, ஏன் மூலமாக தான் சாய்ப்பா உங்ககிட்ட பேசுகிறாரு அப்படின்னும்போது, ஸோ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். அது எதன் மூலமாக கூட இருக்கும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து இங்கே சாதிக்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இங்கே எல்லோரும் இருக்கிறோம். கடவுள் என்னைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் நினைச்சதை விட அற்புதமானதை தான் கொடுப்பார் எப்பயுமே. நீங்கள் சும்மா ஒரு 10 ரூபா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் 100 ரூபாய் வரும். 100 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னா 1000 ரூபாய் வரும். ஏன்னா கடவுள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவு செய்யறதில் அவர் திருப்தி அடைகிறார். உங்கள் விருப்பம்தான் அவருக்கு திருப்தி அளிக்குது. உங்கள் விருப்பம் நிறைவேறது தான் அவருடைய ஒரு திட்டமாக இங்கே இருக்குது. அப்போ நாம் அந்த இடத்துல நின்று யோசிக்கணும்,
யோசிக்கும் போது தான் வாழ்க்கையில் ஒரு திட்டம் கடவுள் எனக்காக செய்து வைக்கிறார். ஒரு திட்டம் கடவுள் எனக்காக செய்து வைக்கிறார். திரும்பவும் சொல்றேன், ஒரு திட்டம் கடவுள் எனக்காக செய்து வைக்கிறார். அப்போ நாம போடுற திட்டத்தை விட கடவுள் போடக்கூடிய திட்டம் வீணாயிடுமா, நஷ்டமாயிடுமா, இல்லை நமக்கு எதிராக மாறிடுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ நடக்க வேண்டிய விஷயத்தை நீ அனுமதிச்சிடு, நடக்க போற விஷயத்தை நான் திட்டமிடுறேன். ஸோ நடக்க வேண்டியதை நீ அனுமதிச்சிடு. ஒரு விஷயம், ஒரு இழப்பு உனக்கு இருக்குதுன்னா அதை அனுமதிச்சிடு. அதை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்காத. ஏன்னா சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே அதை பிடிச்சு வச்சா ஒரு நாள் அது பிச்சுக்கிட்டு போயிடும். எதுவாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, இல்லை அன்பாக கூட இருக்கட்டும், யாருக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்துடு. உங்ககிட்ட இருந்து ஒருத்தவங்க போகணும்னு நினைக்கிறாங்களா, மனப்பூர்வமாக சம்மதிச்சிடு. நீ சம்மதிச்சதுக்கு அப்புறம் பெறக்கூடிய வழியை விட நீ சம்மதிக்காம பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய வழி ரொம்ப பெருசு. அது வாழவே விடாது. அது வாழவே விடாது. என்னைக்கு என்னோட வாழ்க்கையில் தோல்விகளை நான் சந்திச்சேனோ அதை பிடிச்சு வைக்கல, விட்டுட்டேன். இதானே எதிர்பார்க்குற, இதை பண்ணால் தோல்வி, பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம். ஓகே, நான் பண்ணதால தோத்துட்டேன், அவ்வளோதான், அனுமதிச்சிட்டேன். அப்போ அனுமதிச்சிட்டு வரும்போது தான் ஒரு விஷயம் நல்லா புரியுது. கடவுள் உனக்காக திட்டமிட தொடங்கிவிட்டார். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல அவர் கெட்டிக்காரராக இருக்காரு. சர்வ வல்லமை படைத்த சக்தியா அவர் இருக்கிறாரு. ஸோ இதுக்காகலாம் கலங்க வேண்டிய அவசியம் எங்க ஒருவருக்கும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை உன் மனசுக்குள்ள வந்து எழும். அப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காததை பொறுத்து அவர் திட்டமிடுகிறாரா இல்லையா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்க இப்போ உங்களுக்கு எந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதோ அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அதை ஏற்றுக்கலைன்னா கடவுள் திட்டமிடப்படுவதை நிறுத்தி விடுவார். ஸோ உங்களுக்கான ஒரு திட்டத்தை அவர் இன்னும் தீட்டவே இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் எதையும் நீங்கள் அனுமதிக்கவே இல்லை. ஸோ அனுமதிச்சு மட்டும் பாருங்க. இங்கே எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் மாறும் இருக்கும். அதை பற்றி ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஸோ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறவுகளுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது ஒன்று தான். என்னன்னா, நம்பிக்கை பொறுமை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. எத்தனை வருஷம் தான் அதை சொல்லுவோம். அது இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பொறுமை இருக்கு. ஆனால் உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் எங்கே வச்சுருக்கீங்கன்னா, நடக்காத ஒரு விஷயத்த நடக்கும்னு நினச்சி அந்த நம்பிக்கையும் அந்த பொறுமையும் வச்சுருக்கீங்க. புரியுதா? ஸோ லைஃப்பில் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கை முறை பற்றியும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதில் இருந்து மீண்டு வர முடியும். அப்போது நம்பிக்கையாக வச்சுருக்கீங்க. நம்பிக்கைன்ற பேரில் பொத்தி வச்சுருக்கீங்க. அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும்போது நீங்கள் மனசு உடஞ்சி போய் அழுவுறீங்க. இங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இங்கே இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாத ஒரு இடத்துல தள்ளி விடுது.
அடிக்கடி சொல்லுவாங்க நிறைய பேர், இல்லை வாழ்க்கையை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க, டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. என்ன நடந்துச்சு, நடந்தது அவ்வளோதானே, நடந்ததை மாற்ற முடியாதுல்ல, நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் நடக்க போகிறத மாற்ற முடியும். நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நடந்ததையும் மாற்ற முடியாது, நடக்க போவதையும் மாற்ற முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு தெய்வம்னு கேட்குறேன். அப்போ அந்த தெய்வத்துக்கு பலன் இல்லையான்னு கேட்குறேன். ஸோ நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்க போவதை நம் விருப்பத்தின்படி அதை மாற்ற முடியும். எல்லாம் உன்னால் முடியும் சொல்கிறது தான் அன்பை சாய். விதிப்படி தான் நீ இயங்குவன்னு சொல்கிறது நம்ம அந்த வார்த்தையே இங்கே வரல. ஆனால் இன்னைக்கு என்ன விதைக்கிறியோ அதை நீ அறுவடை செய்கிற. இன்னைக்கு என்ன செயலோ அது நாளைக்கு உனக்கு கர்மாவா தலையெழுத்தை மாற்றக்கூடிய விதியாக அமையுது. உன்னுடைய எண்ணம், உன்னோட சொல், உன் செயல், இவைகள் தான் உனக்கு விதிகளை ஏற்படுத்தியதே தவிர வேறு எது ஒன்றும் உன்னோட விதிகளை ஏற்படுத்தவதே இல்லை. அப்போது நடக்க போவது இப்போ நடந்துடுமோ, நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேனோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இதை மாற்ற முடியும்னு நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் வரமாட்டீங்கன்னு நம்புங்க. வந்தால் என்ன அப்படின்னு, வர முடியாது, வரக்கூடாது, வர விட மாட்டார். இந்த 3 வார்த்தை நம்பிக்கை இருக்குதா? அந்த 3 வார்த்தை நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் அந்த நிலைமை வந்திருக்காது. ஏன்னா இது வரைக்கும் உங்கள் விதி சரியான படியில் இயங்குதுன்னு அர்த்தம். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த விதி சரியான படியாக இயங்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் எதையும் செய்யலைன்னா உங்கள் விதி உங்கள் கண்ட்ரோலை மீறி இயங்கும். ஒரு பஸ்ஸில் ஒரு டிரைவர் இருக்கார். அந்த டிரைவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே பஸ்ஸை ஓட்டுனாதான் இருக்கிற பேசஞ்சர் உயிரோடு இருக்க முடியும். அவர் அந்த கண்ட்ரோலை இழந்துட்டாருன்னா அந்த பஸ்ஸு என்ன கரெக்டாக போயிடுமா? போகாதில்ல. கரெக்டாக போகிற அளவுக்கு இங்கே தெரு ஒன்றும் ஒரே நேரில் இல்லை, யாரும் இல்லாத இடமும் இல்லை. ஸோ நேராக போனாலும் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிராஸ் பண்ணுவாங்க, நிற்பாங்க, நடப்பாங்க, பிரேக் அடிப்பாங்க இல்லை. அப்போது அந்த கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது? அந்த டிரைவர்கிட்ட இருக்குது. அந்த டிரைவர் கண்ட்ரோல் பண்ணுறதா தான் பஸ்ஸு கண்ட்ரோல் ஆகுது. அதே போல தான் உங்கள் விதியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் விதியை கண்ட்ரோல் பண்ணலன்னா உங்கள் விதி உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். இன்றைக்கி நிறைய பேரோட பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எல்லாமே விதிப்படி தான் இயங்குது, என்னுடைய கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை அப்படின்றத இவங்க மட்டும் நம்பல, இவங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்டையும் இது மாதிரி ஒரு போலியான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு அவங்களையும் கெடுக்கிறாங்க, இவங்களும் தன்னை கெடுத்துக்கிறாங்க. இது உண்மையா இல்லையா? உங்கள் லைஃப்பில் எத்தனை பேர் விதிப்படி தான் நடக்கும், நீ கவலைப்படாமல் இரு, என்ன நடந்தாலும் கவலைப்படாத, எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் அதை நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னால் அது யாருடைய தப்பு? ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்போ இந்த நிமிஷம் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டா நீ வாழ்க்கையில் வென்றெடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு தியரி உங்ககிட்ட இருக்குதுன்னா ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு கேட்குற? அதை செஞ்சவங்க பயங்கரமான இடத்துல இருக்காங்க, அதை செய்யாதவங்களும் பயங்கரமான இடத்துல இருக்காங்க. இந்த பயங்கரன்றது அப்பாடா எவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. அந்த மாதிரி இன்னும் சில பேர் மோசமான சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பயங்கரமான இடத்துல இருக்கிறாங்க. இவ்வளோதான். உன் வாழ்க்கை உன் கையில். இப்பயும் சொல்கிறேனே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இதை நீங்கள் முக்கியமான வார்த்தையாக எடுத்துக்கணும். அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் புரியணும். சும்மா வார்த்தைகளை சொல்கிறதால மட்டும் இல்லை, அந்த வார்த்தையே எனது வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னு நினைங்க.
ஸோ நினைக்கும் போது ஒரு சக்தி உங்களை இயக்கும். அது எந்த சக்தினா, உனக்குள் இருக்கும் உள் சக்தி. உனக்குள் இருக்கும் உள் சக்தி இயங்குனாதான் வெளியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிக்க முடியும். வெளியில இருந்து அம்பு உங்களை நோக்கி வருதுன்னா, நீங்கள் உங்ககிட்டேருந்து இருக்கக்கூடிய அம்பை எடுத்து அந்த திசையில் போனாதான் அந்த அம்பு உங்களை நோக்கி வராது. அப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி எழும்பவில்லை அப்படின்னா, வெளியில் இருந்து வரக்கூடிய சக்தி ஒன்றை அணுவாக அழிக்கும். அதுதான் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது. கடவுள் அதற்கு தான் ஒரு வாய்ப்பை வழங்குறாரு. அதை நீ எதிர்க்கணும், அதை நீ அழிக்கணும். அது உனக்கு எந்த சேத்தமும் கொடுக்கக்கூடாது. அதை எளிதில் நீ வெல்ல வேண்டும்ன்ற ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு கொடுக்குறார். அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் நிலையாக இருங்க. நீங்கள் நிலையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த சுனாமி, எந்த புயல் எதுவும் உங்கள் அனுமதியின்றி உங்களை தாக்காது. உங்கள் அனுமதியின்றி எதுவும் உங்களை தாக்காது. நீங்கள் அனுமதிச்சாதான் தாக்கும். நீங்கள் அனுமதிக்கலைன்னா அது தாக்காது. இது சத்தியமான உண்மை. இது 100க்கு 100 உண்மை. உண்மை. அப்போ எவ்வளவுதான் உங்களோட டாஸ்க்கு என்ன மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கடமைகளை எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நீங்கள் நிறுத்தவே கூடாது. நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னை பற்றி பெருமை பேசுகிறதுக்காக எதையும் நான் செய்யலை. அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் எப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் என்னை வச்சு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த வயசு இந்த எனக்கு வெற்றியையும் நான் கொண்டாடலை, வெற்றியால் சந்தோஷம் அடையவும் இல்லை, தோல்வியால் நான் துவண்டு போகவும் இல்லை. இதுவே சாய்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு நான் என்னை பெருமையாக பேசிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ அவமானத்தை பற்றியோ வெகுமானத்தை பற்றியோ எதை பற்றியும் நான் கவலைப்படலை. எதற்காகவும் ஏங்கலை. எது வந்துடுமோன்னு சொல்லி பயப்படவும் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுக்கிறேன்னா ஜஸ்ட் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மேரேஜ் முடிஞ்சது இல்லையா? கரெக்டாக ஒரு 9:30 10 o'clock பக்கமாக சாப்பிட்டுட்டு அடுத்த 1 hour நான் வீட்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒர்க்குக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3:30க்கு வீட்டுக்கு போனேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் என்னோடய ஒர்க்குக்கு வந்துட்டேன். கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை 1 weekண்ணா. நோ 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 நோ. ஏன்னா நான் காயத்ரி கிட்டே சொன்னது ஒன்று தான். அன்பே சாயில் என்னோடய ஆடியோஸை தொடர்ந்து பாரு. அதில் என்னவோ அதுதான் என் கேரக்டரு. அந்த கேரக்டர் உனக்கு செட் ஆகுதான்னு பாரு. செட் ஆச்சுன்னா நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. ஆனால் மேரேஜ் பண்ணிவிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடாத. அதுக்காக அன்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எப்பயுமே இருக்கணும். எனக்குன்னு இருக்கக்கூடிய விஷயத்தை நான் எப்பயும் செய்யணும் அப்படின்னு. அதையெல்லாம் அவங்க உடன்பட்டு தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதற்காகவும் உன்னுடைய கடமையை செய்கிறதுல நிறுத்தாத. உங்களுக்கும் அதே தான். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, சச்சரித்தம் அது இதெல்லாம் படித்தே நான் 1 week ஆகுதுன்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாங்க. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேரேஜ் விஷயத்திலேயே நான் தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அவங்களுக்கு நான் பதில் சொல்லலை. ஸோ அவங்களுக்கு இதில் நான் பதில் சொல்கிறேன். அண்ணாவுக்கு கல்யாணமாக இருக்கட்டும், தம்பிக்கு கல்யாணமாக இருக்கட்டும், நாளைக்கு உங்கள் குழந்தைக்கும் கல்யாணமாக இருக்கட்டும், ஊரில் எங்கே வேணாலும் கல்யாணமாக இருக்கட்டும், உங்கள் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள் கடமையை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க.
உயிர் இருக்கிற வரைக்கும். அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கடமையை நிறுத்தக்கூடாதுன்னா, உயிர் இல்லாமல் இருக்கும்போதும் ஒரு வாழ்க்கை இருக்குமே, அங்கே கூட நம்ம கடமைகளை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடமையின் மீது தான் கண்ணா இருக்கணுமே தவிர, கடமையை என்னைக்கும் எதற்காகவும் ஒத்தி வைக்கக்கூடாது. அது இருக்கக்கூடிய கர்மாக்கள் சூழ்ந்துடுன்னு நான் சொல்லலை. நான் பயப்பட்டு கடமைகளை நிறுத்த வேண்டாம்னு சொல்லலை. நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம மூச்சு எப்படியோ, நம்ம உயிர் எப்படியோ, அதே போல் நமது கடமைகளும். அந்த கடமைகளை எந்த இடத்துலையும் குறை வைக்காது. ஏன்னா நீ நிறையா செய்யணும். நீ நிறையா செய்ய தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களும் உன்னுடைய கர்மாக்களை அழிக்கும். ஸோ உன்னோட கர்மாக்களை அழிக்கிறதால உனக்கு என்ன பயன் தெரியுமா? புது புது கர்மாக்கள் முளைக்கும். ஸோ பலகீனமான கர்மா அழியும், புது கர்மா உருவாகும். இந்த ஆன்மீகம், இந்த சக்தி, இந்த வாழ்க்கை முறை, இந்த கர்மா, இதை பற்றி நீ நிறைய விஷயங்களை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் செயல்படுத்திக்கிட்டும் இருக்கலாம். வாழ்க்கைன்றது ஒரு படிப்பு. அந்த படிப்பை நாம் எந்த இடத்துலையும் நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டா அதுக்கு மேலே அனுபவம் வராது. அனுபவம் வரலன்னா எந்த விதமான புதிய ஒரு துன்பத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, பயப்படுவோம். அது நம்மளை முழுகிடும். அதனால தான் சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் கடமைகளை செய்கிறத நீங்கள் நிறுத்தவே கூடாது. கடமைக்காக கடமை செய்யக்கூடாது. அந்த கடமையை நேசித்து அனுபவித்து செய்யணும். இங்கே எத்தனையோ பேருக்கு கடவுள் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்துருக்காரு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு? வீட்டில் சமைக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டுக்கு விளக்கேற்றணும். இது திஸ் இஸ் எ டியூட்டி. பட் இதை நீங்கள் கேவலமாக நினச்சிங்கன்னா நீங்கள் கேவலமான மனுஷனுங்களாக மாறிடுவீங்க. சீரியஸாக எந்த கடமையையும் கேவலமாக நினைக்காதீங்க. மற்றவங்க உங்களை மதிக்கலைன்றதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கேவலமாக நினைக்காதீங்க. மற்றவங்க மதிக்கிறாங்க மதிக்கலைன்றது முக்கியம் இல்லை. கடவுள் விருப்பப்படுறாரா விருப்பப்படலையான்றது தான் முக்கியம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நாம் கவனத்தை வச்சாதான் நம்ம வாழ்க்கையில் நாம் சிறப்பான இடத்துக்கு போக முடியும். ஓகேங்களா? அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவான மனநிலையில் இருங்க. வாழ்க்கையில் வெல்வதர் மட்டும் நம்மளோட நோக்கம் கிடையாதுங்க. வரக்கூடிய காலங்கள், வரக்கூடிய ஜென்மங்கள், இதை பற்றியும் நம்ம நல்ல புரிதலோட புரிஞ்சுக்கணுன்னா புது புது அனுபவங்களை நாம் சந்திக்கும்போது அதற்கு தேவையான சக்தியும் மனதிடமும் மன வலிமையும் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ இருக்கத்தான் வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்ற பாதைக்கு உங்களை அது அழைச்சிட்டு போகும். ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாமே இருக்கு. எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறதால அது இல்லாமல் போயிடுமா? இந்த சில பேர் சொல்லுவாங்க, பெண்கள் ஒருத்தர் ஏதோ லவ் பண்ணியிருப்பார், அந்த பெண் வந்து ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. போன உடனே ஆட்டோவுக்கு பின்னாடி சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. சரி, ஒரே கேள்வி, ஆட்டோவில் எழுதினவருக்கு ஒரு கேள்வி. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னா உங்களுடைய அம்மாவையும் நம்பக்கூடாதா? உங்கள் கூட பிறந்தவங்களையும் நம்பக்கூடாதா? உங்கள் பாட்டியை நம்பக்கூடாதா? உங்கள் அத்தை நம்பக்கூடாதா? உங்கள் சித்தியை நம்பக்கூடாதா? ஏன் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறக்குமே, அந்த பெண் குழந்தையும் நம்பக்கூடாதா? ஸோ இது எல்லாமே ஒரு மனுஷன் இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கும்போது அந்த உண்மையை கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும். எழுதுறது பெருசு இல்லை, எழுதுறது வீரம் இல்லை, சிந்திச்சு எழுதுறது தான் பெருசு.
ரைட்டா? எங்கேயோ ஒரு இடத்துல தோல்வி, எஸ், உன் கர்ம வினையால தோல்வி, அவ்வளோதான். அதாவது உனக்கு ஒரு விஷயத்தில் செய்யும்போது, உங்களுக்கு ஒரு விஷயத்தில் செய்யும்போது ஒரு பெரிய தடங்கள் ஏற்படுதா? எஸ், ஏற்படட்டும். அது நல்லதுக்குன்னு நினச்சி போகணும். ஒருவேளை நீ நினச்சது தான் நடக்கணும், அதை பிடிவாதமாக இருந்து அது நடந்துடுச்சு, ஆனால் நடந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீயே கை கழுவணும்னு நினைப்பியே, அப்போ எங்கே போகும் அது? அப்போ கடவுள் கொடுத்தது அத்தனையும் நல்லது, எதுவுமே அத்தனையும் நல்லது. தேவையானதுக்கு மட்டுமே கவலைப்படுங்க, தேவையில்லாததுக்கு கவலைப்படுறோம். கவலையே படக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தேவையானதுக்கு மட்டும் கவலைப்பட்டால் கூட நம்ம ஆரோக்கியமாக வந்துடலாம். ஆனால் இந்த மனுஷன் தேவையில்லாததுக்கு கூட என்ன பண்ணுறா? கவலைப்படுறா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரே எத்தனை பர்சன்டேஜ் பாருங்களேன், கவலைகள் எத்தனை பெர்சன்டேஜ் பாருங்கள். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 90% கவலைகள் இருக்குது. அதில் ரியலாக சொல்லட்டுமா, ஒரு 20% தான் தேவைப்படக்கூடிய கவலைகள். மீதி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அத்தனையுமே தேவையில்லாத கவலைகள். ஏன்னா உன்னோட மனசு, உன் எண்ணம், உன் புத்தி வேறு திசையை நோக்கி போகுது. ஆட்டோவில் எழுதுறதோ, டாக்ஸியில் எழுதுறதோ, இல்லை ரோட்டில் எழுதுறதோ, இல்லை ஸ்டேட்டஸ் வச்சு மற்றவங்கள சாகடிக்கிறதோ, இதெல்லாம் ஆகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இதாக இருக்கும். அப்படியே வந்து ரொம்ப ஒரு ஃபயர்டாக வைப்பாங்க. அது யாருக்காக வைக்கிறாங்கன்னே தெரியாது. ஒருவேளை அவங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்களா, இல்லை தான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. நான் ஃபீல் பண்ணலை அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சு தான் ஃபீல் பண்ணுறக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, சின்ன பிள்ளைகள் தனமாக இல்லாமல் கொஞ்சம் அறிவார்ந்த மக்கள், அறிவார்ந்தவர்கள். இப்போலாம் சின்ன குழந்தைங்க கூட தெளிவாக இருக்கிறாங்க. பட் அவங்கள விட நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறோம். இட்ஸ் ராங். இது வந்து வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் உங்களை முன்னுக்கு கொண்டு வராது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு ஸோ சரியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்குன்னு எதிரிகள் இருப்பாங்கல்ல, யாரும் எதிரிகள் நினைக்கக்கூடாது. நான் அப்படி நினைக்க சொல்லலை, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு எதிரிகள் இருப்பாங்கள்ல, அவங்க உங்களை கேவலமாக ஒதுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு சரியான பதிலடியை நீங்கள் கொடுக்கணுன்னா அது இந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறது அதெல்லாம் கூடாது. உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு பதிலடி கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு புரிதலுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்காக நம்ம வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் தேவையில்லாத கவலைப்படுறீங்க இல்லையா, அது வேண்டாம். அதை தாண்டின ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுங்க, எடுத்தது நிறைவேற்றுங்க. நிறைவேற்றப்பட்ட ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை எங்கே சேர்க்கணுமோ அது தானாக சேரும். ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு பெரிய க்யூ இருக்கும், அங்கே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நில்லுங்க. அடுத்த ½ hour பின்னாடி இருக்கிறவங்க தள்ளியே முன்னாடிக்கு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் நின்னா போதும், நீங்கள் நடந்தால் போதும், கடவுள் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுவார். என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் கஷ்டம்தான் படணும். கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா பெரிய சந்தோஷத்தோட நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.